மிக முக்கியமான 2 விஷயங்கள் இந்த போரில் நடைபெற்றிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதில் ஒண்ணு என்னவென்றால், இந்த போரை முழுமையாக ஆட்கொண்டது ஒரே ஒரு கப்பல் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அமெரிக்கா விமானத்தை ஈரான் அடித்து நொறுக்கி விட்டது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய போரில் ஈரான் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய காரணம் அதோட இன்டெலிஜென்ஸ் தான். போர் செய்வது முக்கியம் இல்ல, அதை மிக நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் யார் செய்கிறார்களோ அவர்களே வெற்றி பெறுவார்கள். மற்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்கா நடத்திய போர்களில் பதறி அடித்து ஓடிவிட்டார்கள் இவர்களுடைய முதல் டைம் அட்டாக்கிலே. பட் ஈரான் அப்படி அல்ல, மிக மிக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போரில் எப்படி இருக்க வேண்டுமோ அவ்வளவு தெளிவாக இந்த போரை கையாளுகிறது. இதற்கு சீனா மிக மிக சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் தான் இந்த கப்பல். இந்த கப்பலுடைய பெயர் யுவன் வாங் 1. இது சாதாரண போர் கப்பல் அல்ல, சீனாவின் ஸ்பேஸ் டிராக்கிங் மற்றும் சிக்னல் இன்டெலிஜென்ஸ். இந்த கப்பலுடைய தன்மை என்னவென்றால், எங்கேயாவது ராக்கெட் லான்ச் பண்ணிருக்காங்களா, இல்ல செயற்கைக்கோள்கள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது மற்றும் ரேடார் சிஸ்டங்களுடைய கம்யூனிகேஷன் சிக்னல்கள் எல்லாவற்றையும் தொலை தூரத்தில இருந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு கப்பல். இந்த கப்பலில் சொல்ல போனா மிகப்பெரிய ரேடார் டிஷ்கள், செயற்கைக்கோள் தொடர்பான அமைப்புகள் மற்றும் எலக்ட்ரானிக் சிக்னல் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் ஆகியவை இதில் உள்ளன. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ராக்கெட் அல்லது விமான இயக்கங்களை டிராக் செய்ய முடியும். கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் வரைக்கும் டிராக் செய்ய முடியும். இந்த கப்பல் தான் ஈரானுக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறது. அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளில் ஈரானுக்கு எகென்ஸ்டா எங்கெங்க போர் விமானங்கள், ஆயுதங்கள் மற்றும் ரேடார்கள், சிக்னல்ஸ் போன்ற அனைத்தையும் டிராக் செய்து இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு வினாடிக்கும் புகைப்படங்களையும் முழு விவரங்களையும் கொடுத்தது இந்த கப்பல் தான். ஆகவேதான் ஈரானிய படைகள் மிக தெளிவாக துல்லியமாக எங்கெங்க யார் யார் இருக்கணும்னு ஸ்கெட்ச் போட்டு அடிச்சிருக்காங்க. ஆக இந்த கப்பல் ஒரு மிக பிரம்மாண்ட கப்பல். இது ஸ்பை கப்பல். இது ஃபுல்லா சேட்டலைட்டோட தொடர்பு கொண்டு மிக துல்லியமாக ஒவ்வொரு தகவல்களையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய வல்லமை படைத்தது. ஆக இந்த கப்பலை பாதுகாப்பதற்கு 2 துணை கப்பல்கள் எப்போதும் இருக்கும். இந்த கப்பலில் ஆன்டி மிசைல்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கிறது. ஒருவேளை இதை தாக்குவதற்கு ஏவுகணைகளோ இல்ல வேற ஏதாவது வந்துன்னா திடீர்னு போய் எதிர் தாக்குதல் பண்ணி அதை அழிக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் இதுல இருக்கு. ஆக தற்போது இந்த கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் பக்கத்துல, அதாவது ஓமன் நாட்டு நெருங்கி இது நின்று கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கிறது. எதற்காக என்றால், ஈரானிலிருந்து எரிபொருட்களை ஏற்றி சைனாவிற்கு கொண்டு செல்ல வேற சில கப்பல்கள் வந்திருக்கிறது. அதை பாதுகாப்போடு அந்த நாட்டிற்கு கொண்டு செல்வதற்கு இந்த ஸ்பை கப்பல் அனுப்பப்பட்டது என்று கூறப்படுகிறது. ஒருவேளை அந்த எரிபொருட்களை தாக்குவதற்கு ஏதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் படைகளுடைய ஏவுகணைகள் இல்ல வேற ஏதாவது வந்துருச்சுன்னா இந்த கப்பலில் இருந்து ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகி அதை எதிர்த்தாக்குதல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதில் இருப்பதால் அதை பாதுகாப்பதற்காக இவை நின்று கொண்டிருக்கிறது என்ற விவரம் கிடைத்துள்ளது. ஆக மொத்தத்தில் இந்த கப்பல் அங்கு நிற்பதற்கு வேறையும் நிறைய காரணங்கள் இருக்கலாம். நமக்கு கிடைத்த தகவல் படி அவை இதை பாதுகாப்பதற்காக நிற்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த கப்பல் மூலம் ஈரானுடைய வெற்றிக்கு மிக மிக உதவி செய்தது இந்த கப்பல் தான் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக மிக முக்கியமான ஒரு சம்பவம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. அது என்னவென்றால், அமெரிக்காவோட மிக ராட்சச விமானமான எரிபொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய அந்த விமானத்தை ஈரானிய படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அதற்கு ஈரான் தரப்பிலிருந்து முழு பொறுப்பையும் ஏற்றுள்ளது. ஆனால் இதனை அமெரிக்காவினர் வழக்கம் போல மறுக்கிறார்கள். என்னவென்றால், இது எரிபொருட்கள் நிரப்பிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஏற்பட்ட விபத்தால் அது வெடித்து சிதறியது என்று கூறுகிறார்கள். இது நம்புற மாதிரியா இருக்கு. இதுக்கு முன்னாடி 3 விமானத்தை சுட்டு வீழ்த்தினார்கள் குவைத் பகுதியிலிருந்து. அப்போது என்ன சொன்னார்கள் என்றால், அது ஃப்ரெண்ட்லி ஃபயர், ஈரானிய படை வீரர்கள் தெரியாமல் சுட்டார்கள் என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஈரான் பள்ளிக்கூடத்தில் நடந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 160 குழந்தைகள் இறந்தார்கள். அதை போர் குற்றமாக கருதப்படுகிறது. ஆனால் அதனை அமெரிக்காவினர் மறுத்தனர். அந்த ஏவுகணை சோதனை பண்ணி பார்த்தபோது அது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டது. இருந்த போதிலும் அதை மறுக்கிறார்கள், அவர்கள் செய்யவில்லை என்று. இப்படியாக பொய்கள் மேல் பொய்களை
அடிச்சு விடுவதில் வல்லவர்கள் என்பது இந்த போரின் மூலம் தெரிய வருகிறது. இது ஒருவேளை இந்த சோசியல் மீடியாக்கள் இல்லை என்றால் நாமளும் நம்பி இருப்போம். ஏனென்றால் நியூஸ் சேனலில் ஒருவருக்கு சாதகமாக தான் தற்போதைய செய்திகள் எல்லாம் வருகின்றது. ஆனால் சோசியல் மீடியா என்பது வந்த பிறகுதான் பல தரப்பு உண்மைகளையும் நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். வரக்கூடிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.